Welcome to the Gates of Concept. This is Samya and she is Ramya. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா TNPSC AE previous years question வந்து பார்க்க போறோம். Fluid mechanicsல வந்து ரம்யா வந்து challenge meet game சொல்லிருக்காங்க. Fluid mechanicsல வந்து சில கான்செப்ட்ஸ்லாம் எனக்கு தெரியும். previous years question எல்லாமே படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம क्वेश्चन கேட்போம் எப்படி ஆன்சர் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா viscosityயோட டைமென்ஷன் என்ன? ஸோ விஸ்காசிட்டியோட டைமென்ஷன் வந்து m l to the power minus 1 t to the power minus 1. ஓகே விஸ்காசிட்டியோட டைமென்ஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா m l power minus 1 t power minus 1 அப்படி சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டியோட ரிலேஷன் என்ன? shear stress is directly proportional to du by dy velocity gradient. அது வந்து shear stress is equals to mu into du by dy. இது வந்து velocity gradient னு சொல்வாங்க. mu வந்து viscosity coefficient. ஓகே நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி என்ன சொல்லிருக்காங்கன்னா shear stress is directly proportional to the velocity gradient சொல்லிருக்காங்க. mu வந்து coefficient of viscosity னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி shear stress is directly proportional to velocity gradient சொல்லிருக்காங்க. நியூட்டன்ஸ் லா ரிலேஷன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பிரஷர் வந்து சோ பபிளுக்கு எப்படி இருக்கும்? ஓகே பபிளுக்கு வந்து பிரஷர் எப்படி இருக்கும் அப்படின்னா 8 சிக்மா பை d. ஓகே பபிள் வந்து பிரஷர் எப்படி இருக்கும்னு சொல்லிருக்காங்கன்னா 8 சிக்மா பை d ன்னு சொல்லிருக்காங்க. ஜெட்டுக்கு எப்படி இருக்கும் பிரஷர்? பிரஷர் is equal to 2 sigma by d. jet equal to 2 sigma by d. இன்னொரு rain droplet வந்து 4 sigma by d. drop வந்து 4 sigma by d. ஓகே ஜெட்னா 2 sigma by d, dropனா 4 sigma, அதே பபிள்னா 8 sigma by d ன்னு சொல்லிருக்காங்க. பிரஷரோட வேல்யூஸ்லாம் சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் the substance which offers no resistance of change of shape னா என்னது? fluid. So fluid தான். So fluid is a substance which offer no shapes to the which does not offer any shape. அத என்ன சொல்லிருக்காங்க? fluid அப்படி சொல்லிருக்காங்க. Next the fluid in which the resistance of deformation is independent of shear stress. அது வந்து என்ன fluid? So Newtonian fluid வந்து independent of shear stress அப்படி சொல்லிருக்காங்க. Next viscosity of liquid decrease பண்ணா temperature என்ன ஆகும்? So viscosity of the liquid decreases with increase in temperature. So temperature நம்ம அதிகப்படுத்த viscosity கம்மியாகும் அப்படினு சொல்லிருக்காங்க. இது எங்கன்னா liquids. இது gassesல என்ன ஆகும்னா viscosity increase ஆகும். அதுக்கு வந்து ஆப்போசிட். So liquidல வந்து viscosity கம்மியாகும். temperature increase பண்ணும்போது gassesல என்ன ஆகும்னா viscosity அதிகமாகும் அப்படினு சொல்லிருக்காங்க. Next what is addition? Addition அப்படினா force of attraction between the different molecules தான் வந்து addition அப்படினு சொல்வாங்க. attraction between different molecules. Okay, additionல d ஞாபகம் வச்சுக்கலாம். d for different kinds of molecules. So attraction between different kinds of molecules வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா addition. இதே cohesionனா same molecules வரும். cohesionனா same molecules. So a d ன்னு வரும்போது இல்ல different வரும். cohesionனா அதுக்கு opposite same molecules வரும் அப்படினு சொல்லிருக்காங்க. What is compressibility? Compressibility அப்படிங்கிறது வந்து நம்ம பீட்டா அப்படினு சொல்லுவோம். இது வந்து reciprocal of bulk modulus அப்படினு சொல்லலாம். So bulk modulus அதை எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா k. So beta is the reciprocal of bulk modulus அப்படினு சொல்லுவாங்க. So reciprocal of bulk modulus தான் என்ன சொல்ல வராங்கன்னா compressibility அப்படினு சொல்லிருக்காங்க. Next rain drop வந்து pressure droplet என்ன சொல்லிருக்கீங்க? pressure value 4 sigma by 4 sigma by d. Next fluid heaviest fluid என்னது? example of heaviest fluid. Example of heaviest fluid வந்து CCl4. இது வந்து carbon tetrachloride அப்படினு சொல்லுவாங்க. carbon tetrachloride. ஓகே heaviest fluid வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா CCl4 carbon tetrachloride அப்படினு சொல்லிருக்காங்க. பாஸ்கல் லா என்ன? பாஸ்கல் லா அப்படினா என்ன அப்படினா the intensity of the pressure at any point of the fluid which is in the rest position is same in the direction. It has same direction in every point அப்படினு சொல்லலாம் வந்து பாஸ்கல். சோ பாஸ்கல் லா எடுத்தோம்னா ஒரு லிக்விட்ல அந்த இன்டென்சிட்டி ஆஃப் பிரஷர் எந்த பாயிண்ட்ல எடுத்தாலும் எல்லா டைரக்ஷன் பார்த்தோம்னா நம்ம சேமா தான் இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க பாஸ்கல் லா. சோ இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா சேலஞ்ச் மீட் கேம்ல fluid mechanicsல TNPSC AE क्वेश्चनல ஒரு 10 क्वेश्चंस வந்து நம்ம கிட்ட கேட்டா அவங்க வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருந்தாங்க. Thank you.